இந்த பொது சொத்துக்கு விளைவிக்கப்பட்டிருக்கிற சேதத்தை வந்து தாவேக்கா வந்து அதை வந்து நஷ்டஈடு செலுத்தணும். அப்படி அவர்கள் செலுத்த தவறினால் இதில் நீதிமன்றம் தலையிட வேண்டியது இருக்கும். அதாவது நீதிமன்ற உத்தரவாக, அதாவது இப்ப காவல்துறையே கூட கொடுக்கலாம். அந்த காவல்துறை கொடுக்கிற அந்த இதை ஏத்துக்கிட்டு தாவேக்கா வந்து அந்த தொகையை வந்து விடுவிக்காத பட்சத்தில் நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே போன்று இந்த பொதுவான விதிமுறைகள் வகுக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கேட்கும் போது முன்னாடியே ஒரு முன்பணம் மாதிரி, அதாவது ஒரு கட்டுத்தொகை டெபாசிட் மாதிரி வாங்கிக்கிட்டு அப்பதான் வந்து அவங்க ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வார்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்தணும் அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் முதல்ல கட்டிடணும். அரசுக்கோ அந்த உள்ளாட்சி அமைப்புக்கோ கட்டிவிட்டு, அப்போ அதுல வந்து அவங்க ஒரு வேளை வந்து நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டா அந்த மதிப்புக்கு ஏற்ற தொகையை வந்து பிடித்து வைத்துக் கொண்டு மிச்ச தொகையை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இல்ல உதாரணத்துக்கு அதை தாண்டி அவர்கள் சேதப்படுத்தி இருந்தால் எஞ்சிய தொகையை அவர்கள்ட்ட வசூலிக்கணும். சோ இது மாதிரியான ஒரு பொதுவான விதிமுறைகளை வகுக்கிற அளவுக்கு அந்த விதிமுறைகள் வந்து திட்டமிட்டு அந்த விதிமுறைகள் என்ன என்பதை செப்டம்பர் 27 அடுத்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பிலிருந்து தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் எடுத்து நீங்க வந்து இந்த எப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போனீங்க அப்படின்னா மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து படத்தை பார்த்து ஆரவாரம் பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க. ஆனா நீங்க விஜய் ரசிகர்கள் போற தேட்டர்கள் எல்லாம் பார்த்தா அந்த தேட்டர்ல வந்து ஷோ கொடுக்கறதுக்கு ரசிகர் ஷோ எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க திரையரங்க உரிமையாளர். ஏன் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் போய் பல திரையரங்குகளில் அந்த அடுத்த ஷோ வந்து நடத்த முடியாத அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய இருக்கைகள் சேதப்படுத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மின்சாதன வசதிகள், மின் விளக்குகள் எல்லாமே சேதப்படுத்தப்பட்டிருக்கு பல முறை வந்து. இப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதற்காக ஒரு முறை வந்து திரையரங்க உரிமையாளர் சங்கத்துல இருந்து விஜய்க்கு ரெட் கார்டு எல்லாம் போட்டாங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி அப்போ இதுலயாவது அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதான் அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ரசிகனுக்கும் ஒரு தொண்டனுக்குமான வேறுபாடுங்கிறது அதுதான். இப்ப திமுகவோ அதிமுகவோ வேற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, நம்ம எப்படி ஒரு பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அளவுகளில் வேணா வித்தியாசப்படும். ரொம்ப தெளிவாக இருப்ப ஒருத்தர் இருப்பான், கொஞ்சம் இதானவங்க வந்து அதிமுக போன்ற இடங்கள்ல எளிதாக உணர்ச்சி சொல்லுவாங்க. ஆனா இப்ப திமுக அது மாதிரி பண்ண மாட்டாங்க, அறிவுபூர்வமா சிந்திப்பாங்க. இப்படியான வித்தியாசங்கள் வேணா இருக்குமே தவிர, ஆனால் இங்கே இருப்பது முழுக்க முழுக்க ஒரு ரசிக மனோபாவம். விஜயை பார்க்கணும், நடிகரை பார்க்கணும், அந்த நடிகருக்கு வந்து நம்ம தொடணும், கை கொடுக்கணும், அவங்களோட புகைப்படம் எடுக்கணும், இப்படியான நோக்கம் தான் இங்க வருபவருக்கு இருக்கிறதே தவிர நாம வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு நாம தான் ஒரு முதல்வருங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அரசியலுக்கு வர்றோம். அப்ப நாம வந்து ஒரு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் வந்து விஜய்க்கு முதல் இருக்கிற மாதிரி தெரியல.